காதல். நம்ம ஏத்துக்கிறோமோ இல்லையோ, இந்த உணர்வுக்காக நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் காத்து கடந்திருப்போம். காதல் அழகானது. இது உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியது. ஆனா சில சமயங்களில் இது வேதனையையும் தந்துவிடும். காதல் புனிதமானதா இருந்தாலும் அது பல நேரங்களில் ஆபத்துடனே வருகின்றது. நாம கொடுக்கிற அன்பு, கேர் இது எல்லாமே அப்படியே திரும்ப வரும்னு நம்பிட்டு இருப்போம் நாம். ஆனால் சில நேரங்களில் அது நடப்பதில்லை. காதல் நம்மை வேதனையடைய செய்துவிட்டு கை நழுவி போய்விடுகின்றது. காதலை நாம இழக்கிறப்போ நம்ம இதயத்தோட ஒரு பகுதி உடைஞ்சு போனதை போல நம்ம உணர்கிறோம். ஆனா என் அனுபவத்துல இருந்து இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். காதல் தோல்விங்கிறது உங்களோட முடிவில்லை. இது நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். நம் இதயங்களின் காயத்தை காலங்கள் ஆற்றும் என்பதை கற்றுக் கொடுக்கும். நாம கொடுக்கிற அன்பிலோ இல்ல நாம இழக்கிற அன்பிலையோ நம்ம காதல் வரையறுக்கப்படல அப்படிங்கறத கற்றுக் கொடுக்கும். ஒரு நாள் இந்த பெரும் வலி மறைந்து நாம இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப வரும்போது இந்த காதல் தோல்வி நமக்கு எவ்வளவு விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். நம்மை பற்றியே நாம் அறியாத எவ்வளவு விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். நாம கற்றுக்கொண்ட இந்த பாடங்கள் எல்லாம் ஒரு வலியின் மூலம் கற்றுக்கொண்டாலும் இதெல்லாம் பொக்கிஷம் மாதிரி. இது நம்ம எதிர்காலத்தை சந்தோஷமாக்குறதுக்கான சாவியை வைத்திருக்கிற ஒரு பொக்கிஷம். இப்பவோ இல்ல இதுக்கு முன்னாடி எப்பவோ காதல் தோல்வியால் இதயமுடைந்தவர்களுக்காக உங்கள் இதயத்தின் காயம் குணப்படுத்த முடியாததல்ல. இது வலிக்கும். ஒரு பெரிய பாலைவனத்துல கடும் புயலில் பெரிய வெயிலில் நடக்கிற மாதிரி ஒரு வலியை கொடுக்கலாம். ஆனா அந்த புயலுக்கும் வலிக்கும் ஒரு எல்லை உண்டு. காயத்திலிருந்து கரையேறியதாய் சொல்வதற்கு உங்களிடம் இப்பொழுது ஒரு கதை இருக்கும். காயம் பட்டு கற்றுக்கொண்டதன் கதை. அதனால் காதலித்து தோற்று கற்றுக்கொள்ளுங்கள். குட் நைட் பை யாரோ.